நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்திய விமானப்படையிலேயே மிக முக்கியமானது, விமானப்படையின் பலத்தை நிரூபிக்கக்கூடிய விமானம் அப்படின்னா அது சுகாய். இந்த சுகாயோடு சேர்த்து பிரம்மோஸ் ஏவுகணையை இணைக்கும் பட்சத்தில் அந்த பலம் இரட்டிப்பாகும் என்றே கூறலாம். அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது பற்றி பார்க்கலாம். பிரம்மோஸ் மின்னல் வேகத்தில் சீறி செல்லும் இந்த ஏவுகணை இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியால் 1998ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வினாடிக்கு 980 மீட்டர் வேகத்தில் செல்லும் வல்லமை படைத்தது. ஒளியை விட 2.8 மடங்கு வேகமாக பயணித்து சுமார் 290 கிலோமீட்டர் அப்பால் உள்ள இலக்கை தாக்கும் திறனுடையது. அதனால்தான் உலகத்திலேயே அதிவேகமான சூப்பர்சானிக் ஏவுகணையாக விளங்குகிறது. இது திட மற்றும் திரவ எரிவாயு மூலம் இயங்கக்கூடியது. இதுவரை 40க்கும் மேற்பட்ட சோதனைகளை பிரம்மோஸ் கண்டுவிட்டது. போர் கப்பலிலிருந்து இது அதிகமாக ஏவப்பட்டுள்ளது. ஆட்டோனமஸ் மொபைல் லான்ச்சர் என்ற கருவியின் மூலமாகவும் இதை இயக்கலாம். கடலுக்கு அடியிலிருந்து கூட பிரம்மோஸ் ஏவப்பட்டுள்ளது. ஆனால் வானிலிருந்து விமானம் மூலம் பிரம்மோஸை தரைக்கு செலுத்தும் முயற்சி இதுவரை நடைபெறவில்லை. இந்த போர் விமானம் சுகாய் 30 MKI. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த இந்த விமானம் 2004ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் தயாரிக்கப்பட தொடங்கியது. இந்திய விமானப்படையின் முதுகெலும்பு என்றே இதை கூறலாம். இந்த சிறந்த ஏவுகணையான பிரம்மோஸும் பலம் மிக்க சுகோயும் ஒன்று சேர உள்ளது. இதற்கான திட்டம் சமீபத்திலேயே போடப்பட்டது. சுகோய் விமானத்தில் பிரம்மோஸை பொருத்துவதற்காக சில மாற்றங்கள் தேவைப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதை பற்றி கூறுகிறார் பிரம்மோஸ் தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் விஞ்ஞானி ஹரிஹரன். இந்த ஏர்போன் லான்ச்சர் சொல்லுவோம். ஏர்போன் லான்ச்சர் அதாவது ஏவுகணையை எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த லான்ச்சர், அதுக்கு பேர். அது சுகாயோடைய நடுப்பகுதியில் அந்த இது வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளதுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதில் மிசைல் ஃபிட் பண்ணி அதிலிருந்து செலுத்தக்கூடிய ஒரு சுகாய் விமானத்தை இதற்கு தேர்ந்தெடுத்த காரணம் இது 2 பலமிக்க இன்ஜின்களை கொண்டது. 2500 கிலோ எடை கொண்ட பிரம்மோஸை சுமந்து செல்ல இதுவே சரியான விமானம் என்று கூறுகிறார் இந்திய வானூர்தி தொழில்நுட்பத்துறையின் இயக்குனர் தமிழ்மணி. அதுதான் வெயிட் 2.5 டன். அது வெயிட் அந்த ஒரு ஏர்பிளான் தான் 2.5 டன் வெயிட்டை தூக்கிட்டு போக முடியும். மீதி எல்லாம் 1 டன் தான். ஸோ இதனால தான் அதில் சுகாயில் போட்டோம். இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை சுகோய் விமானத்தில் பொருத்துவதால் நேரடியாக எதிரின் எல்லைக்குள் சென்று தாக்க முடியும். இது கண்டிப்பாக பயனுள்ள செயற்கையாக அமையும் என்று கூறுகிறார் கடந்த 23 வருடங்களாக இந்திய விமானப்படையில் பணிபுரிந்து வரும் விமானி சுனித் கிருஷ்ணா. The missile can be launched from the sea, from the ground, from the air. So that gives a long range. From the air, when you launch, you can go further because you can go very far into the territory and then fire. So it gives you additional range of the missile. So that is the advantage of firing from the air. உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்களில் ஒன்றான சுகோயும் அதிவேக பிரம்மோஸ் ஏவுகணையும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்படும் படைப்பு சர்வதேச போர் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு சிறிய மாற்றமாக கருதப்பட்டாலும் இந்திய விமானப்படையில் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று கூற முடியும். இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு முயற்சியால் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை சுகாய் விமானத்தில் பொருத்தப்பட்ட காட்சியை நீங்கள் என் பின்னால் பார்க்கலாம். ஆனால் இந்த பொருத்தப்பட்ட வேலை மட்டும்தான் முடிந்திருக்கிறதே தவிர இந்த சோதனை இன்னும் முழுமையடையவில்லை. இன்னும் 2 மாதத்தில் இந்த சோதனை முழுமையடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோதனை முழுமையடைந்த பிறகு இந்த சுகாய் விமானமானது நேரடியாக எதிரியின் எல்லைக்குள்ளே சென்று அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை செலுத்தி ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும். சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், பெங்களூரு.